இந்த கொஸ்டினை பாருங்கள். பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தா பையம்பள்ளி மட்டும்தான் இருக்கும். அது பாறை ஓவியங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புதிய கற்கால பண்பாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் மல்லப்பாடி அப்படிங்கிறது 1977 78களில் கண்டுபிடிக்கிட்ட முதல் பாறை ஓவியம் இதுதான். முதலாக என்ன கேட்டால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச முதல் பாறை ஓவியமாக சொல்லப்படக்கூடியது இதுதான் மல்லப்பட்டி அப்படிங்கிறது. இதெல்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. பெருமுக்கல் அப்படிங்கிறதுனா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை ஓவியம். பண்டைய காலத்தில் படித்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாறை ஓவியமாக கண்டுபிடிக்கப்பட்டது. பையப்பள்ளி அப்படின்னு தெரியும், புத்தகத்தில் வேலூர்னு போட்டிருக்கோம். இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில புதிய கற்கால பண்பாடுகளும் மிக முக்கியமானது பாறை ஓவியங்கள் கிடைத்த இடமாக அறியப்படக்கூடியது. சிறுமலை திண்டுக்கல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலை. இந்தியன் எக்ஸ்பிரஸில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இதுன்னு சொல்லி இந்த பையம்பள்ளி ஆய்வு 1966 67களே நடைபெற்றா சொல்லுவாங்க. தெரியல. இந்த சிறுமலையும் குறிப்பிடக்கூடியது. ஆனால் ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இருக்காது, மூணுமே இருக்காது. தெரியல. இது தெரிஞ்சுக்கொள்ளவே முக்கியமானது. மல்லப்பாடி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. 1977 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பாறை ஓவியமாக அறியப்படக்கூடியது.